स्वप्न वाराहि ध्यानम् मेघश्यामरुषीं मनोहरकुशां नेत्रोऽप्यासितां कोलस्यां शशिशेखरमसलया दंश्रतलशोभिनीं स्वप्नबलबोधयन्त्रीं स्वप्नेशीं सर्वदुःखविनिहन्त्रीं नदजनशुभकारिणीं श्रीगिरिवदनां नौमि सच्चिदानन्दाम् स्वप्नवाराहि தேவ்யை நமோ நமக. ஸ்ரீ சொப்பனவாராகியின் தர்ப்பண முறைகள், ஸ்ரீ சொப்பனவாராகியின் அபிஷேக முறைகள், ஸ்ரீ சொப்பனவாராகியின் ஹோம முறைகள் இவற்றை நாம் எப்படி செய்ய போகின்றோம், அவற்றால் நாம் அடையும் நன்மைகள் வீடியோவில் காணலாம். வாராகி மெய் அன்பர்களே, ஸ்ரீ மகாவாராகியின் உபாசகர்கள் 5வது தலைமுறையினர், 5வது தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர்கள். ஸ்ரீ KN ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார். ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் சர்ச் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். சொப்ன வாராகி மந்திரம். சொப்பன வாராகி அங்க உபாங்க பிரத்யாங்க தேவதைகள். எல்லா தேவதைகளுக்கும் அங்க உபாங்க தேவதைகள் என உள்ளன. அவற்றை முதலில் பூஜித்துத்தான் பின் நாம் ஜப தேவதைகளை பூஜிக்க வேண்டும். உதாரணமாக பாலா திரிபுர சந்திரிக்கு உபாங்க தேவதை வாக்வாதினி, ராஜராஜேஸ்வரிக்கு உபாங்க தேவதை அன்னபூரணி, மகாவாராகிக்கு உபாங்க தேவதை சொப்ன வாராகி. மற்ற ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அங்க உபாங்க பிரத்யாங்க தேவதைகள் இருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் உங்கள் குருமாரிடம் முறைப்படி அறிந்து பூஜித்த பிறகே ஜபம் அல்லது பூஜைகள் செய்ய வேண்டும். எந்திரம் வைத்து பூஜிப்பவர்கள் எந்திரத்தின் ஒவ்வொரு ஆவரணத்திற்கும் பூஜிக்க வேண்டும். உதாரணமாக சொப்பனவாராகி யந்திரம் வைத்துக்கொண்டு ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்திரத்தை நன்றாக அபிஷேகம் செய்து சுத்தம் செய்த பின் அதற்கு வாசனாதி திரவியங்கள் அளித்து முதல் ஆவரண பூஜையை ஷட்கோண 4 திக்கு மத்தியிலிருந்து அதற்கு உரிய மந்திராதிகளை சொல்லி ஆரம்பித்து பூஜித்து புஷ்ப தர்ப்பணாதிகள் சமர்ப்பிக்க வேண்டும். 2வது ஆவரண பூஜை 16 தளத்தில் கிழக்கே இருந்து ஈசானத்தில் 16 சக்திகளுக்கு அவருடைய பெயரை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பித்து பூஜிக்க வேண்டும். 3வது ஆவரணத்தில் அஷ்டதல ஆவரணத்தில் முன் சொன்னபடி 8 தேவதைகளுடைய பெயர்களை சொல்லி புஷ்பங்கள் சமர்ப்பித்து நீங்கள் பூஜிக்க வேண்டும். 4வது ஆவரணத்தில் அஷ்டதலத்தில் உள்ள அஷ்ட பைரவர்களை கிழக்கிலிருந்து ஆரம்பித்து ஈசானத்தில் உரிய மந்திராதிகளை சொல்லி அவர்களை பெயர்களை சொல்லி பூஜித்து புஷ்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 5வது ஆவரணத்தில் தச திக் பாலர்களை கிழக்கிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் நாம் முடிக்கும் பொழுது நிருதி திக்குக்கும் வருணத்திற்கும் மத்தியில் பூஜித்து அர்ச்சிக்க வேண்டும். 6வது ஆவரண பூஜை தச தல திக்குக்கு பக்கத்தில் உள்ள அஸ்திரங்களை நாம் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். இவ்வாறு ஆவரண பூஜை செய்த பிறகு தூபதீப செய்து பூஜித்து ஜபிக்க வேண்டும். சொப்பனவாராகியை பூஜிக்க ஹோமாதிகள் தர்ப்பணங்கள் போன்றவற்றை செய்ய முதலில் சொப்பனவாராகியின் 16 தேவதைகளை பூஜிக்காமல் சொப்பனவாராகியை பூஜிக்க கூடாது. அபிஷேகம் செய்யும் வரிசை முறைகள். எந்த தேவதையாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் வாசனாதி தைலம் அல்லது எண்ணெயை நாம் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 2வதாக திருமஞ்சன பொடி அல்லது திரவிய பொடி, மஞ்சள் அல்லது அரப்பு அல்லது அரிசி மாவு இவளை 2வதாக சமர்ப்பிக்க வேண்டும். 3வதாக பஞ்சகவ்யம், பசும்பால், பசு நெய், பசு தயிர் மற்றும் கோஜலமும் சேர்த்தது பஞ்சகவ்யம். பஞ்சாமிர்தம், தேன், கற்கண்டு, முந்திரி, திராட்சை, பல்வகை பழங்கள் மற்றும் நாட்டு சர்க்கரை இவைகளை நாம் சேர்த்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். நெய்யும் பாலும் தயிரும் தேனும் பழச்சாறு, கரும்பு சாறுகள், எலும்பிச்சை சாறுகள் இவைகளை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இளநீர், திருநீர், சந்தனம், சங்கு நீர் இவைகளை சமர்ப்பித்து கடைசியில் பன்னீரை நாம் செய்ய வேண்டும். இப்படியாக முறைப்படி செய்யுமையானால் செய்து அவற்றை தனியாக நாம் எடுத்து வைத்திருந்து அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வீடியோவின் கடைசி பாகத்தில் சொல்கிறோம். அதில் நீங்கள் அதே மாதிரி செய்து நன்மை அடைய வேண்டுகிறோம். ஹோமம்.
ஹோமம் வீட்டில் அல்லது கோயிலில் நடத்தப்படுகின்றன. அப்படி ஹோமம் செய்யும் பொழுது சில முக்கிய விஷயங்கள், ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதில் தவறு செய்தால் ஹோம வழிபாட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. கடைபிடிக்க வேண்டியவைகள், தவிர்க்க வேண்டியவைகள். ஹோமம் செய்யும்போது தென் கிழக்கு திசையில் அமர்ந்து செய்வது உத்தமமானது. ஹோமத்திற்கு வருபவர்கள் தரையில் அமரக்கூடாது. ஏதேனும் மரப்பலகையோ அல்லது துணி அல்லது தர்பை பாயில் அமர வேண்டும். தரையில் அமர்வதால் எந்த பலனும் கிடையாது. ஹோமத்தில் கிடைக்கக்கூடிய நேர்மறை ஆன்மீக கதிர்கள் உடலில் சேராமல் பூமியில் இறங்கிவிடும். எந்த தேவதைக்கு ஹோமம் செய்ய போகிறோமோ அவர்களின் மூல மந்திரத்தை முதல் நாள் அல்லது ஹோமத்திற்கு முன்பாக 1000 தடவை சொல்லிய பிறகுதான் ஹோமம் செய்ய உத்தமமான பலனை தரும். ஹோமம் முடிந்த பிறகு அந்த தேவதையை சாந்திப்படுத்த மாலையில் திரும்பவும் 1000 தடவை ஜபம் செய்ய வேண்டும். இப்படியாக செய்வதன் மூலம் அந்த ஹோமத்தினுடைய முழு பலனை நாம் அடைய முடியும். ஹோமத்தில் சுத்தமான பசுனை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உலோக பாத்திரம், மரக்கிண்ணம், மரப்பாத்திரம் அல்லது வெள்ளிக்கிண்ணங்கள் பயன்படுத்தலாம். தென்னை, பனை பாத்திர அமைப்பை பயன்படுத்தலாம். ஹோமத்தில் ஆகுதிகள் இடும் பொழுது மாவிலை மரக்கரண்டி பயன்படுத்த வேண்டும். எவர் சில்வர் அல்லது ஸ்பூன், பிளாஸ்டிக் கரண்டிகள் பயன்படுத்தக்கூடாது. மரக்கரண்டிகள் மா, பல, சந்தனம், வேங்கை, தேக்கு மரத்தால் செய்யப்பட்டதை நாம் பயன்படுத்தலாம். ஹோமத்தில் இடக்கூடிய ஆகுதிகள் அரசு, ஆல், வேப்ப விரைகள் பயன்படுத்தலாம். சிராத்தூள்கள் சேர்க்க கூடாது. ஆண் பெண்கள் உடல் சுத்தியுடன் இருக்கவும் ஆண் பெண்கள் இருவரும் ஆகுதிகள் அளிக்கலாம். ஆகுதிகள் அளிக்கும் பொழுது தர்பை புல்லாலான மோதிரத்தை அணிந்து கொள்வது அவசியம். சொப்பனவாராகி ஜபம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியவைகள்: ஒரு சுத்தமான இடம் தேர்ந்தெடுத்து கொள்ளவும், தனி அறையாக இருப்பது அவசியம். வெளிர் நீளம் அல்லது கருப்பு ஆடை உடுத்திக் கொள்ள வேண்டும். சொப்பனவாராகியின் படம் அல்லது சிலை வைத்துக் கொள்ள வேண்டும். சிகப்பு பூக்கள், தூபம், விளக்கு, சந்தனம், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழம், மந்திர புஸ்தகம் அல்லது மந்திரம் எழுதிய பேப்பர். குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். தனி அறையில் நீங்கள் கருப்பு துணி விரித்த பாய் அல்லது பலகையில் அமருங்கள். உங்களுக்கு முன்னால் அம்பாள் படம் வைத்து சிலையை வைத்து வழிபட தயார் செய்யுங்கள். படத்திற்கு அல்லது சிலைக்கு சந்தனப்பொட்டு, குங்குமப்பொட்டு வைத்து பூஜிக்கவும். ஜபம் செய்யும் முன் மூச்சு பயிற்சி செய்த பின் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 11 தடவை நல்ல உறக்கமாக சொல்லவும். ஏனென்றால் உங்கள் உடலில் உள்ள சக்கரங்கள் அப்பொழுதுதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜபம் செய்கிறீர்களோ அதே நினைப்புடன் அமர்ந்து ஜபம் செய்யவும். நீங்கள் இப்படியாக 21 நாட்கள் காலையில் 5 மணிக்கு செய்கிறீர்கள் என்றால் தினம் 5 மணிக்குத்தான் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் செய்ய போகிறீர்களோ அதே இடத்தில் தான் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த தேவதை அங்கு வந்து உங்களுடைய காரியங்களை பூர்த்தி செய்வாள். நீங்கள் தினம் ஜபம் செய்ய வேண்டும். மேலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஜெபம் செய்வது மிகவும் உத்தமம். அமாவாசை, பௌர்ணமி இரவுகள், அதுவும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் அமாவாசை, பௌர்ணமிகள் மிகவும் அதிகமான பலன்களை தரக்கூடியது. செய்யக்கூடாதவை: ஜபம் ஆரம்பித்த பின் போன் பேசுதல் கூடாது. இருமல், தும்பல், கொட்டாவி, வாயு பிரிதல், தண்ணீர் குடித்தல், எண்ணங்கள் சிதறல் கூடாது. யாரும் உங்களை அழைக்கவோ தொடவோ கூடாது. ஜபம் முடித்த பின் முகம் கழுவுதல், கை கால் கழுவுதல், கோபப்படுதல் கூடாது. சொப்பனவாராகியுடைய மகா மந்திரத்தை பார்க்கலாம். சொப்பனவாராகி மகா மந்திரம். ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கணபதி தியானம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயத் சர்வ விக்னோபசாந்தயோः. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் ஜனஹ, ஓம் தவஹ, ஓம் சத்யம், ஓம் தக்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தேமஹி தியோ யனஹ பிரச்சோதயாத். ஓமாபஹ யோதீரசக அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோம். சங்கல்பக. மமோபாக்த சமஸ்த துரித ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம் ஸ்ரீ சொப்பனவாராகி பிரசாத சித்தியர்த்தம் ஸ்ரீ சொப்பனவாராகி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. குருவந்தனம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ருஷ்யாதி न्यासः. अस्य श्री स्वप्नवाराहि महामन्त्रस्य
ஈஸ்வர ரிஷிகி ஜெகதீஷந்தः ஸ்வப்னவாராகி தேவதா ஐம் பீஜம் ஹ்ரீம் சக்திகி டகடக கீலகம் ஸ்வப்னவாராகி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகக. கரண்யாசக. ஓம் ஐம் அங்குஷ்டாபியாம் நமः. ஓம் நமோ வாராகி தர்ஜனீபியாம் நமः. ஓம் கோர மத்தியமாபியாம் நமः. ஸ்வப்னம் அநாமிகாபியாம் நமः. டகடக கனிஷ்டிகாபியாம் நமः. ஸ்வாஹா கரதலகரபிருஷ்டாபியாம் நமः. ஹிருதயாதின்யாசக. ஓம் ஐம் ஹிருதயாய நமः. ஓம் நமோ வாராகி சரசே ஸ்வாகா கோர சிகாயை வஷட் ஸ்வப்னம் கவசாயுகும் டகடக நேத்திரத்ரயாய வௌஷட் ஸ்வாஹா அஸ்ராய பட் ஓம் போர்பவ ஸ்வஹ இதி திக்பந்தஹ. ஸ்வப்ன வாராகி தியானம். மேகஸ்யாமருசீம் மனோகரகுசாம் நேத்ரோப்யாசிதாம் கோலஸ்யாம் சசிசேகரமசலயா தம்ஸ்ரதலசோபினீம் स्वप्नबलबोधयिन्त्रीं स्वप्नेसीं सर्वदुःखविनिहन्त्रीं नदजनसुपकारिणीं श्रीगिरिवदनां नौमि सच्चिदानन्दाम्. स्वप्नवाराहि देव्यै नमो नमः. पंचपूजे. लं पृथिव्यात्मिकायै खंदं समर्पयामि. हम आकाशात्मिकायै पुष्पै समर्पयामि. यं वायुवात्मिकायै धूपमाग्रापयामि. रं अग्नियात्मिकायै दीपं दर्शयामि. वं अमृतात्मिकायै अमृतं महानैवेद्यं निवेदयामि. सं सर्वात्मिकायै सर्वोपचारान् समर्पयामि. சொப்னவாராகியின் மூல மந்திரத்தை நாங்கள் 9 தடவை சொல்லியிருக்கின்றோம். நீங்கள் 1000 தடவை சொல்ல வேண்டும். மூல மந்திரம். ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோர ஸ்வப்னம் டக டக ஸ்வாஹா. அங்கன்யாசம் செய்யவும். ஓம் போர்பவஸ்வரோம் இது திக் விமோகக. தியானம் பஞ்சபூஜை செய்யவும். சமர்ப்பணம் மன்னிப்பு கோரல் செய்து ஜபத்தை முடித்துக் கொள்ளவும். அபிஷேக ஜலத்தில் பஞ்சாமிர்தம் தவிர மற்ற ஜலங்களை நீங்கள் உங்கள் வீடு, வயல், தோட்டம், வண்டி, வாகனம் மற்றும் உங்கள் தலையிலும் தெளித்துக் கொள்ளுங்கள். பஞ்சாமிர்தத்தை நீங்கள் சாப்பிடலாம். மிச்சம் இருந்தால் உங்கள் மாடி தோட்ட செடிகளில் எருவாக போடவும். தர்ப்பணம் பண்ண இளநீரை நீங்கள் பிரசாதமாகவும், குழந்தை இல்லாதவர்கள், வேலையில் தடங்கள் மற்றும் வேலை கிடைக்காதவர்கள், வேலையில் நிம்மதி இல்லாதவர்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவர்கள், கடன் தொல்லை உள்ளவர்கள் அருந்தி உங்களுடைய நிம்மதியை உங்கள் சொப்பனவாராகி உங்களுக்கு மீட்டு தருவாள்.